ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். எனது பேர் சாவித்ரி. நாங்கள் சீலப்பாடி சக்தி பீடம். எனக்கு ஒரே பொன் குழந்தை. அந்த குழந்தை சிறு வயசுலேருந்தே ரொம்ப மத்துவம் படிக்கும். பெருசாக ஆக 10th பரீட்சை கொரோனா டைம் வந்துருச்சு, பண்ணிட்டாங்க. 11th போகையில் அவங்க மேம் கூப்பிட்டு என்கிட்ட, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு படிக்க மாட்டேங்குது, அடுத்த கட்டம் எப்படி போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வரையில் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு குழந்தைய வச்சுருக்கோம், இப்படி படிக்க முடியாமல் எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போது எங்கள் ஊரில் வந்து சக்திகள் அதிகமாக இருக்காங்க. மாலை போட்டு நிறைய வருவோம் மேல்மருவத்தூர். அதில் ஒரு சக்தி என்னைய கூப்பிட்டு, இந்த மாதிரி சீலப்பாடி சக்தி பீடத்தில் வாரம் வியாழக்கிழமை குருபூஜை நடக்குது. அந்த குருபூஜையில் பாலபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பாலபிஷேகத்தை வாங்கி உங்கள் பொண்ணுக்கு கொடுங்க, கண்டிப்பாக நல்ல வழி காட்டும் அம்மா, குரு அம்மா உன் பொண்ணை காப்பாற்றும் அப்படின்னாங்க. நான் மறாவது வாரமே வியாழக்கிழமை என் பொண்ணை கூட்டிகிட்டு சக்தி பீடம் வர்றேன். வந்துட்டு பாலபிஷேகம் வாங்கி கொடுத்து, பால் வாங்கி கொடுத்து, பாப்பாவுக்கும் குடிக்க வச்சுட்டு, அந்த 11வது வகுப்பு படிக்கையில் கொடுக்கும் போது அடுத்தடுத்து மறாவது வாரம் வந்துக்கிட்டே இருக்கோம். வாரம் ஒரு 6 மாதம் கழித்து அவங்க மேம் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, கேசியா இந்த அளவுக்கு படிக்காது, இந்த அளவுக்கு வந்திருக்கு, முன்னேற்றம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் அப்படி எதுவுமே சொல்ல முடியல. எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. 11ஆம் வகுப்பில் பாப்பா எடுத்த மார்க்கு நான் நினச்சி பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி எடுத்துருந்துச்சு. அவங்க மேம் கூப்பிட்டு, இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது, பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயே ஒரே சந்தோஷம். குருவம்மா என் பொண்ணுக்கு அருள் கொடுத்துருக்கா. அடுத்து +2ல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு மார்க்கு. ஆனால் வாரம் வியாழக்கிழமை குரு வழிபாடுக்கு வராமல் இருக்கவே இருக்காது. பாப்பாவும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். என்ன வேலை இருந்தாலும் அம்மா வந்து பங்காரம்மா வந்து பார்த்துட்டு போனால் தான் எங்களுக்கு அங்கே நல்லாயிருக்கும். பாப்பாவும் நல்லா படிக்குது. இப்போது +2லேயும் நல்ல மார்க் எடுத்தது. இப்போது திண்டுக்கல் அரசு மகளிர் கல்லூரியில் பிஎஸ்சி சீட் அந்த பொண்ணுக்கு கிடச்சிது. கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிது. இப்போயும் நல்லா படிக்குது. அவங்க மேம் வந்து பாப்பா நல்லா படிக்குது, இங்கேயே படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிற அளவில் என் பொண்ணு அவ்வளோ முன்னேற்றம். இதெல்லாம் காரணம் என் பங்காரம்மா என்னை கொடுத்தது. இன்றைக்கி பங்காரம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. அம்மா என் பொண்ணை வாழ வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் தினமும் வாரம் வந்துக்கிட்டே இருக்கோம். வார வழிபாட்டில் எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டு பயன்பெறணும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா சக்தி பீடம் எல்லா மன்றங்களும் அம்மாவுக்கு வாரம் வியாழக்கிழமை பாத பூஜை நடக்குது. கண்டிப்பாக கலந்துக்கங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்குமே, நம்ம குடும்ப நலத்துக்கு கூட நல்லா இருக்குது. அம்மா நம்மளை நல்லா காப்பாற்றுறா. ஓம் சக்தி.